ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா பஞ்சவர்ண கிளியின் அறிவு. ஒரு காட்டில் இருக்க பஞ்சவர்ண கிளி எப்படி அறிவுடன் செயல்படுதுன்ற கதையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் காட்டில் சில விலங்குகள் தண்ணீர் தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தான் கிடச்சிது. அந்த கொஞ்சோண்டு தண்ணியை குடிக்கிறதுக்கு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தது. அப்போது காட்டில் ஒரு சின்ன கிணறு கிடச்சிது. அந்த கிணறுல கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு யானை, குரங்கு, மான், கரடி போன்ற விலங்குகளுக்கு சண்டை வந்துச்சு. யார் முதல்ல குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மானும் குரங்கும் நான் தான் முதல்ல குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தது. பின்னாடி இருந்த யானை, கரடி இவைகளுக்கும் அந்த தண்ணியை குடிக்கிறதுல யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறது, யார் ரெண்டாவது குடிக்கிறதுன்னு சண்டை. இப்படியே இந்த விலங்குகள் தண்ணீர் குடிக்காமல் சண்டை போட்டுட்டு இருந்தது. அப்போது அங்கே ஒரு பஞ்சவர்ண கிளி அழகாக பறந்து வந்துட்டு இருந்தது. அந்த பஞ்சவர்ண கிளி இந்த சண்டை போட்டுட்டு இருந்த விலங்குகளை பார்த்துட்டு எல்லாரையும் ஒன்றா பக்கத்தில் வரவழைச்சி, ஏன் இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுது. தண்ணீர் குடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்காதீங்க. நம்ம நம்மளுக்குள்ள ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம பகிர்ந்து குடிச்சிக்கலாம். அப்படின்னா தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எல்லா விலங்குகளும் அதே மாதிரி வரிசையில் நின்று ஒன்றுக்கொன்று கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுங்க. தண்ணி குடித்த உடனே எல்லா விலங்குகளுக்கும் சரிசமமாக தண்ணீர் வந்ததால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லா விலங்குகளும் தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஐடியா கொடுத்த பஞ்சவர்ண கிளி தான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவர்ண கிளியை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிச்சுங்க. பஞ்சவர்ண கிளியும் அவங்க கொடுத்த மரியாதையை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை விலங்குகள் கூட பஞ்சவர்ண கிளியும் பகிர்ந்துக்குச்சு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அறிவு தான் மிகப்பெரிய சொத்து. அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா சாதனையும் படைக்கலாம். இந்த பஞ்சவர்ண கிளியின் அறிவார்ந்த செயலால் எல்லா விலங்குகளும் தமக்குள்ளே நடக்க இருந்த சண்டையை தீர்த்துக்கிட்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சுதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் இன்னும் ஒரு கதையில் சந்திப்போம். பாய். Thank you.